வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். இந்த நல்லதொரு சூழ்நிலையிலே நாம் அனைவரும் உடலளவிலே விலகியிருந்தாலும் இந்த ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதயத்தால் ஒன்றுபடுவதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த ஒளிப்பதிவு. அந்த வகையிலே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று, நாம் இதயத்தால் ஒன்றுபடக்கூடிய நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள், முக்கியமான ஒரு கடமை இப்போது இருக்கிறது. அந்த கடமை என்ன என்று பார்க்கும்போது, ஓசோ நெகட்டிவாக ஒன்று சொல்லி அப்புறம் பாசிட்டிவாக ஒன்று சொல்வார். இந்த உலகத்தில் 2000க்கு பிறகு 2 விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று குளோபல் மெடிடேஷன், இல்லைன்னா குளோபல் சூசைட் நடக்கும் அப்படின்னு சொல்வார். அப்படி பார்க்கும்போது நாம் குளோபல் மெடிடேஷன் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த குளோபல் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தகுதி தேவை என்று பார்க்கும்போது, பொய்யான பெருமைகளை நாம் தேடி தெரியக்கூடாது. தேவையற்ற முறையில் நம்ம இன்னொருத்தர் நம்மளை மதிக்கணுன்றதுக்காக எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். அதிலிருந்து நம்ம முதல்ல விடுபடணும். ஃபால்ஸ் ரெஸ்பெக்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி மரியாதை கொடுக்குறாரு, நம்ம உறவினர்கள், நமக்கு சொந்த பந்தங்கள் நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் இருந்து அன்கல்ச்சர் பண்ணிவிட்டு வந்துட்டு நாம் எல்லோரும் ஒரு இடத்துல அமர்ந்து எல்லோரும் பாசிட்டிவ் வைப்ஸை தான் நான் விரும்புகிறேன்னு பேசுகிறோம். நம்ம பாசிட்டிவாக இருக்கிறோமா அப்படின்றத திரும்பி பார்க்கணும். நம்ம பாசிட்டிவ் வைப்ஸை வளர்த்துக்கிறதுக்கு, பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மக்கிட்ட சேர்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ரூமி சொன்னது எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் வருகிறது. பெர்ஷியன் ரைட்டர் அவர், வேர்ல்ட் ஃபேமஸ். அவருடைய புக்கு, ரூமியுடைய புக்கு இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காங்க. ரூமி சொல்வார், உன்னுடைய இல்லத்திலே அகங்காரத்துக்கு இடம் கொடுத்தால் எப்போதோ வந்து போகும் விருந்தாளியை போல் ஆகிவிடும் அறிவு என்பது உன்னிடத்தில் எப்போதும் நிலைத்திருக்கணும். அகங்காரம் எப்போது வந்துட்டு போகலாம். அகங்காரம் என்ன விருந்தாளி மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் வரலாம், அதுக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் நம்ம அகங்காரத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதால அறிவு எப்போதோ வேலை செய்கிறது. ஆக உணர்ச்சி வயப்படுகின்ற போது அறிவு மழுங்கி போகும். அதுதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொன்னாங்க. உணர்வு நிலையிலே இருக்க வேண்டும். அப்படி உணர்வு நிலையிலே இருந்த நாம் பழகிக்கொண்டு உணர்வாளர்களோடு, பொய் உணர்விலிருந்து விடுபட்டவர்களோடு சேர்ந்து நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம ஒப்பிடும்போது ஒரு சின்ன டாட் கூட கிடையாது. நம்ம தற்பெருமை பேசிக்கிட்டு தெரிகிறோம். அதிலெல்லாம் இருந்து விடுபடணும். இந்த பிரபஞ்சம் என்பது, அண்ட சராசரம் என்பது என்னன்றதை தெரிந்து கொள்ளணும். அந்த மகாசக்தி அது இருந்து எல்லாரையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கும்போது, ஒரு குழந்தை தாயாருடைய கருப்பைக்குள்ளே இருக்க குழந்தைக்கு நம்ம பேசுகிற சத்தம் கேட்டுச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்பாது. இப்போ உதாரணமாக வெளியில் மிகப்பெரிய சமுத்திரம் இருக்குது, மிகப்பெரிய நட்சத்திர கூட்டங்கள், சூரியன் சந்திரன்லாம் இருக்குது. இந்த காடுகள், வனாந்தரத்திலே மிக பிரம்மாண்டமான யானை சிங்கங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் நீ வெளியில் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா அது இருட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் நாம் இருட்டுக்குள்ளே இருக்கும்போது ஞானிகள் சொல்கிறது, மகான்கள் சொல்கிறதுலாம் புரியாது நமக்கு. அதனால் நம்ம இருட்டுக்குள்ளே இருந்து வெளியே வரணும். நம்மக்கிட்ட அஞ்ஞானம் இருக்குது. அஞ்ஞானம்னா என்னென்னா, பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிடுறது. அது நம்மக்கிட்ட இருந்து விலகணும். ரியலாக ட்ரூத் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிற தகுதி வரும்போது, இந்த ட்ரூத்தாக நம்ம மாறும்போது, இந்த ஹோல் யூனிவர்ஸ் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்றது தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஹோல் யூனிவர்ஸ்க்கு நம்ம எப்படி கடமைப்பட்டிருக்கோன்றது தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஹோல் யூனிவர்ஸ்க்கு நம்ம என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இப்போ எனக்கு எல்லோரும் நல்லது பண்ணணுன்றது யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட மற்றவங்க இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும்னு யோசிக்கிறோம். அதிலிருந்து விடுபட்டு நாம் எப்படி மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிறது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வைப்ரேஷன் மாறும். நம்ம வைப்ரேஷன் மாறணும். நம்ம வைப்ரேஷன் மாறலைன்னு சொன்னால் இன்றைக்கி டிப்ரெஷனில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லோரும் எதிர்காலத்தில் என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு சொன்னால், இயற்கை என்ற பேராற்றலுடைய ஆசீர்வாதத்தால் இந்த மண்ணுலகத்திலே தோன்றிய ஆண்களும் பெண்களும் பரிசுத்தம் அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கணும். பரிசுத்தம் அடையும் போது என்ன ஆகும்? பரிபக்குவம் ஏற்படும். பரிபக்குவம் அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா பரோபகார சிந்தனை வரும். அந்த பரோபகார சிந்தனை நம்மக்கிட்ட வரும்போது ரிச் திங்கிங் வந்துடுது. அதுதான் பாரதி கிட்டலாம் இருந்தது. பாரதி ரிச்சாக இல்லை, ஆனால் திங்கிங் ரிச்சாக இருந்துச்சு.
அதனால் அந்த ரிச் திங்கிங் நமக்கு வரும்போது நமக்கு வந்துட்டு இன்பம்ன்றது சந்தோஷன்றது தன்னால் வர ஆரம்பிச்சிடும். அந்த இன்ப நிலையில், அந்த சந்தோஷ நிலையில் நம்ம எல்லாரும் என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த குளோபலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய போர் பதஷ்டங்கள், இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், இதெல்லாம் வந்துட்டு மக்களை பீதியடைய செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும்னா நம்ம ரோட்டில் நின்று சத்தம் போட்டால் மாறாது. இந்த நிலை மாறணும்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒன்று கூடி ப்ரேயர் பண்ணணும். இந்த மனித மனங்கள்லாம் ஒன்று சேரும்போது பிரபஞ்சத்தையே அசைக்கக்கூடிய திறன் வந்துடும் நமக்கு. இந்த கூட்டு பிரார்த்தனையுடைய வலிமையை சொல்லி மாளாது. அது எவ்வளோ வேணாலும் பெருமையாக சொல்லலாம். ஹோலாக எல்லாம் குளோபலாக எல்லோரும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோன்னா எவ்வளோ பெரிய இயற்கை சீற்றத்தையும் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும், மாற்றி அமைக்க முடியும். போர் பதஷ்டத்தை இல்லாமல் செய்யலாம். மனித சமுதாயத்திலே வறுமையிலே இருப்பவர்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி தர்ம காரியங்களில் ஈடுபடும் போது எல்லாவற்றையும் வந்துட்டு இந்த பாவர்ட்டி போய் பாவர்ட்டி திங்கிங் போகும் முதல்ல, அப்புறம் பாவர்ட்டி போகும், அதுக்கப்புறம் ப்ராஸ்பேரிட்டி ஏற்படும். இப்போ எல்லோரும் ரிச்சாக இருக்கவங்களுக்கு கூட பாவர்ட்டி திங்கிங் இருக்குது. அவங்க திங்கிங்கில் வந்து ப்ராஸ்பேரிட்டி இல்லை. அந்த உள்ளுக்குள்ளே ரிச் திங்கிங் வரணும். நமக்கு வந்து பாவர்ட்டி திங்கிங் இருக்குது. இது முடியாது, அது முடியாது, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இப்படி வந்து நம்ம லோ லெவலில் நம்ம திங்கிங் இருக்குது. எல்லாம் செயல்கூடும் என்னானை ராமலிங்க சாமி சொல்கிறார். என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், எல்லாமே நடக்கும். அம்பலத்தை எல்லாம் வல்லான்றனையே ஏற்று. அம்பலம்னா உச்சிக்கு நம்ம சக்தியை பிரார்த்தனை பண்ணும்போது சக்தி மேலே கிளம்பி வரும். அப்படி மேலே கிளம்பி வரும்போது நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நன்னும் இன்பத்தேன் என்று நான் சத்தியம் சொல்கின்றேன் ஜகத்தீர் அறிமீன்கள். சத்தியமாக சொல்கிறேன், சித்தியெல்லாம் வல்ல சிவமொன்றே நித்தியம் என்று எண்ணும் எண்ணத்தாலே நம் எண்ணமெல்லாம் கைகூடும். நன்னும் இன்பத்தேன் என்று நான். நன்னும் இன்பத்தேன்னா உங்கள் வாழ்வில் இன்பத்தை நீங்கள் சுவைக்க ஆரம்பித்து விடுவீர்கள். உண்மையான சத்தியம் எது, ட்ரூத் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பொய்யான விஷயங்கள்லேருந்து நம்மளை அன்கிளச்டு பண்ணணும், விடுபடணும். நம்ம வந்துட்டு பெருமைக்காக எதையும் செய்கிறத விட்டுடணும், தற்பெருமை பேசுகிறத விட்டுடணும், எல்லோரையும் மதிக்க தெரியணும், எல்லோரையும் நேசிக்க தெரியணும். அந்த மாதிரி மனிதர்கள் லைக் அட்ராக்ட்ஸ் லைக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம உளவியல் ரீதியாக மாறும்போது நல்லவர்களை நம்ம ஈர்க்க ஆரம்பிப்போம். நல்லவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு ஆங்காங்கு கூட்டு பிரார்த்தனை நடைபெற வேண்டும். அப்படி நடைபெறும்போது இப்போ குளோபலாக சில விஷயம் நடக்கும். அதுவும் இப்போ சில மாதங்களில் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு வார் வரப்போகுதுன்னு சொல்கிற அளவுக்கு வரும். அதாவது வருகிற ஏப்ரல் மே மாதத்துக்குள்ளே அந்த மாதிரி கோள்களுடைய சஞ்சாரம்லாம் இருக்குது. அதற்காகத்தான் இதை சொல்கிறேன். பிளானட்டரி பொசிஷன்லாம் சரியாக இல்லாதால் நம்ம வந்துட்டு பொருளாதார ஏற்றத்தாழ்வுனால நிறைய கிராசரி ஐட்டம்லாம் நிறைய விலை ஏறப்போகுது இந்த போர் பதஷ்டத்தினால. அதனால பொதுமக்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். இப்போ மழை பெய்யுன்னு சொன்னாங்க, மழை பெய்யலை. ஆனால் மழை வரும். அதுக்கு மழை பெய்யுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெயில் ஜாஸ்தியாகும். அப்புறம் இதெல்லாம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. திருப்பி மழை வரும். அப்புறம் அடுத்த மாத கடைசியில் பார்த்தா பனி பெய்யும், திடீர்னு மழை வரும். டிசம்பர் ஃபஸ்ட் வீக்குள்ளே நிறைய மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதற்காக எல்லோரையும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் வந்துட்டு எல்லாரும் மன தூய்மை பெறணும், வினை தூய்மை பெறணும், பூமியில் மங்களகரமான மாற்றம் உருவாக வேண்டும் என்று குளோபலாக நல்லது நடக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏன் குளோபலாக எல்லாம் நல்லா நடக்கணும்னு சொல்கிறேன்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய விஞ்ஞானம் இருக்குது. இங்கிலாந்தில் லட்சக்கணக்கான பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம உடலையும் மனதையும் பாதிக்கும். ஒரு மனித சமுதாயத்தில் எல்லாம் மாயக்கயிறுனால கட்டப்பட்டிருக்கோம். எல்லாம் பாகிஸ்தானில் பங்களாதேஷில் துரதிர்ஷ்டவசமாக ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னால் நம்ம மைண்டையும் பாடியும் டிஸ்டர்ப் பண்ணுவது. அதனால சொல்கிறேன், குளோபலாக நல்லது நடக்கட்டும்னு சொல்லி எல்லாரும் ப்ரே பண்ணுவோம். அது மூலமாக நாமளும் சந்தோஷத்தை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு, நாம் எல்லோரும் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிரந்தர இன்பம் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு இயற்கையால் நாம் ஆசீர்வதிக்கப்படுறோம். நேச்சருடைய பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு எப்போதும் இருக்குது என்று கூறிக்கொண்டு, குறிப்பாக பரதகண்டத்திலே வாழக்கூடிய இந்த பாரத தேசத்திலே வாழக்கூடியவர்களுக்கு ப்ரே பண்ணுற முக்கியமான கடமை இருக்குது. வேர்ல்டு பீஸ்க்காக நம்ம வந்துட்டு லோகக்ஷேமத்திற்காக அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களை வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravishankar Raja.